வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி முதல் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதாவது இந்த மந்த் 6 to 8ஆம் தேதிக்குள்ளே பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கணிப்பு கேட்டாங்க. பள்ளிகள் திறக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதன் படியில் என்ன நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்னு ஓகே சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி முதல் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறப்புக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் உள்ள 25 பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா விடுதிகளும் ஹாஸ்டல்ஸும் பள்ளிகள் வர மாணவர்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் 19ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா கொரோனா சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ வேறு கொரோனா 2 வேறு வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ பள்ளிகளும் திருப்பி திறந்து யாராவது கொரோனா வந்தால் திருப்பி மூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதுவும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.